ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்பினெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய கோட்பினெக்ஸ் சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் மிஸ்டேக். ஒரு ஃப்ரெஷராக ஒரு புது கோடராக பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன, அது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு நிறைய மிஸ்டேக்ஸை வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இன் தேர் கோடிங். பட் ஆஸ் எ ஃப்ரெஷராக நம்மளுக்கு அது பற்றின ஐடியாஸ் எல்லாமே இருக்கலாம், ஆர் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் ஐடியாஸ் இருந்தாலும் அது ப்ராக்டிக்கலில் நம்ம கொண்டு வராமல் இருக்கலாம். ஸோ ஹியர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் காமன் மிஸ்டேக்ஸ். அன்னோயிங்லி ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அண்ட் அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ராக்டிஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமருக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களால் எடுத்து வைக்க முடியும். ஸோ லெட்ஸ் கோ ஆன். நோ பிளானிங். ஸோ ஒரு கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணுறதே இல்லை. யூஸ்வலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நம்ம கோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நம்ம போயிடுவோம். ஸோ எடுத்தோடனே பென்சில் பேப்பர் ஒரு சிஸ்டம் எடுத்து நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் அ பிளான். ஸோ பிளான்னா என்ன, கோடிங்கில் என்ன பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் சூடோ கோட்ஸ் ஆர் ஃப்ளோ சார்ட்ஸ். ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ் இல்லைனா ஒரு சூடோ கோடாக ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய லூப்பிங்ஸ் எல்லாமே அந்த ஃப்ளோ சார்ட்ஸோ இல்லை சூடோ கோடாவோ நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய எரர்ஸ் அவாய்ட் ஆகும் அண்ட் ரொம்ப டைம் சேவ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பிஃபோர் கோடிங் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் கோடிங் போகாதீங்க. அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு பிளான். உங்களுடைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனுக்கு தேவைப்படக்கூடிய லாஜிக்ஸ் எல்லாம் ஒரு சூடோ கோடாவோ ஒரு ஃப்ளோ சார்ட்ஸாவோ போட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி டு கோட். செகண்ட், இக்னோரிங் கோட் ரீடபிலிட்டி. ஒரு கோட் எப்போவுமே ஒரு டைம் நம்ம ரைட் பண்ணுறதை விட அந்த கோடை ரீட் பண்ணுற டைம் தான் அதிகம். ஸோ ஒரு கோட் நீங்கள் ரைட் பண்ணுறதை விட ரீட் பண்ணுற டைம் தான் அதிகம். நீங்கள் ஒரு டைம் ரைட் பண்ணிங்கன்னா எரர் செக் பண்ணணுன்னாலும் நீங்கள் அங்கே போகணும். ஸோ திருப்பி அதை மெயின்டைன் பண்ணணுன்னாலும் அதை போகணும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தே நீங்கள் ஒரு உங்களோட கோல் ஃபைனலாக ஒரு பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ், அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் கோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு கோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு டெவலப்பர் ஒரு அப்ளிகேஷனுக்கான கோட்ஸ் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்னா, அந்த கோட்ஸ் திருப்பி அவங்க ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை செக் பண்ணும்போது அந்த கோட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அந்த மாதிரி யோசிச்சு அவங்க ரைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேறு ஒரு டெவலப்பர் அவங்களோட கோடை செக் பண்ணாங்க அப்படின்னா ஆர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு கோட் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ கோட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் சரி, லேர்ன் பண்ணும் போதும் இந்த ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் கோட் ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகும்போது எந்தெந்த க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கோட் டெவலப் பண்ணுவீங்களோ அதே திங்கை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே அப்ளை பண்ணோம்னா இட் வில் பிகம் அ ப்ராக்டிஸ் ஆர் ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் தி கோட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷன் a of b ரிட்டன் b into 2. ஆக்சுவலி b of b into 2 அப்படின்னா இந்த நம்பரோடைய டபுள் வேல்யூ டு த பவர் ஆஃப் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தா மட்டும் தெரியும், ஆனால் இது சிம்பிள் ஃபங்க்ஷனுங்கிறனால நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு மேக்ஸிமம் ஃபைன் பண்ணலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னு கொடுத்துருக்கோம். கோட் ரைட் பண்ணவங்களே திருப்பி செக் பண்ணாலும் என்ன ஆகும், ஒரு பாயிண்டில் இதே பெரிய கோடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, செக் பண்ணால் என்ன ஆகும், அவங்களுக்கு அது புரியாது. ஆப்வியஸ்லி ஒரு கோட் ரைட் பண்ணும் போது have the habit of writing it clearly. இந்த இடத்துல ஏக்கு பதிலாக டபுள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துணும். ஃபங்க்ஷன் டபுள் ஆஃப் பி அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்தர் நீங்கள் திருப்பி செக் பண்ணும்போது எரர் கரெக்ஷன்ஸோ இல்லை திருப்பி அதை மெயின்டைன் பண்ணும்போது அப்போ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரைட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹேவ் திஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் ரைட்டிங் இட் மோர் ரீடபிள் ஃபார்மேட். க்ளீன் அண்ட் ரீடபிள் கோடை எழுத கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல்.
ஸோ நிறைய வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் வந்து GitHub போன்ற வெர்ஷன் கண்ட்ரோல், அதில் Git இருக்குது. ஸோ தட் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் ஆல் தி சேஞ்சஸ். நீங்கள் ரைட் பண்ணுற ஒவ்வொரு கோடையும் நீங்கள் Gitல வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இட் கீப் ட்ராக்ஸ் ஆஃப் ஆல் தி சேஞ்சஸ் இன் யோர் கோட். நீங்கள் ஒரு டைம் கோட் எழுதி அதில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அதில் அப்டேஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய சேஞ்சஸ் வந்து ஆல்பியஸி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுனா, ஏதாவது எரர் வந்துச்சுன்னா லாஸ்ட் எரர்லெஸ் வெர்ஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதும் ஈஸி, உங்களால் எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ லாஸ்ட் அப்டேட்டடில் எந்த அப்டேஷனில் எனக்கு எரர் வந்துச்சு, ஸோ அந்த அப்டேஷனுக்கான திங்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டா போதும், என்னோட ஓவரால் கோட் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆல் தி எஃபிஷியன்ட் டெவலப்பர் டூ. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே அவங்களுடைய கோட் டெவலப் பண்ணும் போது ப்ராக்டிஸ் வச்சுக்குவாங்க. அதே ப்ராக்டிஸஸ் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே கொண்டு வந்துட்டிங்கன்னா இட் வில் பிகம் அ ஹேபிட். ஸோ தட் உங்களால் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமர்ஸ் எப்படி கோட் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கோட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஹேவ் கொலாபரேஷன் வித் அதர் டெவலப்பர்ஸ். சரிங்களா? ஸோ அவங்க கூட கொலாபரேஷனாக அவங்க வந்து ஒரு சில சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய டாப்பிக்கே அவங்க ஒரு விதமான சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கே யூ ஹாவ் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். அதுலேருந்து யூ கேன் ஃபெச் அண்ட் ஆப்டிமைஸ்டு ஐடியா. ஸோ ஒரு ஆப்டிமைஸ் ஐடியா உங்களால் ஃபெச் பண்ணிக்க முடியும். திஸ் வில் மேக் யுவர் கோட் மோர் ஆப்டிமைஸ்ட். அது வந்து உங்களோட கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் ஏன் இந்த மெத்தட் டைப் பண்ணலாம், இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொலாபரேஷன் வித் அதர் பீப்புள்ஸ் யூ வில் கெட் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். அதுலேருந்து நீங்கள் ஆப்டிமைஸ்டு ஐடியா கெட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவர் காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி வி ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் அ கோட். நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரியான மென்டாலிட்டிஸ் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். அதுவும் ஆஸ் அ டெவலப்பர் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அ கோட் ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு இது ஆப்வியஸ்லி இருக்கும். ஏன்னா நிறைய மெத்தடாலஜிஸ் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது, ஏன்னா அதை கற்றுட்ருப்பாங்க. இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நெக்லெக்ஷன் இருக்கும், இது ரைட் பண்ணால் ஆப்வியஸ்லி அவுட்புட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோட் சைஸை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடாலஜிஸில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மல்டிப்ளை ஆஃப் A, B இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் A வந்து நாட் ஈக்குவல் டு 0, B வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணி ஒரு லூப்பிங்குள்ளார போட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய கோட். இந்த கோட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு 2 minutes ஆஃப் ரீடிங் திஸ் கோட். அப்போ தான் உங்களால் வந்துட்டு இதில் என்ன தான் நடக்குதுங்கிறது புரியும். கரெக்டாக இதே விஷயத்த ஃபங்க்ஷன் மல்டிப்ளை A, B ரிட்டன் A ஸ்டார் B அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு கோட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கோட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடாலஜியே யூஸ் பண்ணி ரைட் பண்ணாதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு லாஜிக் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஆஸ் அ கோடிங்னா வேரியஸ் மெத்தடாலஜிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா அவாய்ட் தீஸ் லூப்பிங்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய சின்ன சிம்பிள் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி எப்படி உங்கள் கோடை வந்து சிம்பிளாக ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுடைய இதாக இருக்கணும், கோலாக இருக்கணும். ஸோ அவாய்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. அந்த ஃபங்க்ஷனால் எவ்வளோ சிம்பிளாக உங்களால் கொடுக்க முடியும். ஸோ கோட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எல்லா டெவலப்பருக்கும் இருக்கக்கூடிய க்ரூஷியலான கோல் அது. ஸோ உங்கள் கோட் சைஸ் ஒரு பண்டில் சைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா அது எவ்வளோ சிம்பிளாக எழுத முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கோட்ஸ் அவாய்ட் பண்ணி ட்ரை ரைட்டிங் சிம்பிள் கோட்ஸ். ஸோ இது வந்து ரீடபிலிட்டி அச்சீவ் பண்ணும். அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். நோ ப்ராப்பர் எரர் ஹேண்ட்லிங். நம்ம கோட் ரைட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக நம்ம பண்ணுறதே இல்லை. ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் நான் கோட் ரைட் பண்ண கற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து எரர் ஹேண்ட்லிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. ஸோ ஒரு கோட் லேர்ன் பண்ணோடனே ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், அப்படியே போய்டும். அது கடைசியில் சில நேரங்களில் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து கடைசியாக எரர் ஹேண்ட்லிங் வந்து நிறைய டெவலப் பண்ண ஒரு சிலரே வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் வந்து அவங்க பண்ணுறதே இல்லை. ஸோ எப்போவுமே வந்து கோட் ரைட் பண்ணும்போது ஹேவ் அ குட் ஹேபிட் ஆஃப் யூஸிங் ட்ரை கேட்ச் பிளாக்ஸ். இப்போ இதை வந்து இப்படி எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்ல போட்டிங்க அப்படின்னா டீபக்கிங் வந்து ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஓகே, ஸோ டீபக்கிங் டைமில் போகும்போது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ எரர் ஹேண்ட்லிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் when it comes to developing a big application. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. இன்எஃபிஷியன்ட் கோடிங்.
ஒரு கோட் வந்து அவுட்புட் வந்துருச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் கோட் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. ஆக்சுவலி ஒரு கோட் வந்து அவுட்புட் வந்தோம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கம்மியாக யூஸ் பண்ணிச்சு, ரிசோர்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணி டைம் கம்மியாக யூஸ் பண்ணி ரன் ஆகி அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அது ஒரு ப்ராப்பரான கோட். நீங்கள் ரைட் பண்ண கோட் வந்து அவுட்புட் வர்றதுங்கிறது வந்துட்டு அது வந்து ப்ராப்பரான கோட் கிடையாது. அவுட்புட் வர்றதுங்கிறது ஒரு க்ரைட்டீரியாவே இல்லை. அவுட்புட்டும் வரணும், அது கூட டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் கம்மியாக யூஸ் பண்ணணும். ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் மைண்டில் வச்சுட்டே, ஸோ டைம் அண்ட் ரிசோர்ஸ் யூசேஜ் வந்து இதுதான் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் ஃபார் தி கோட். அதை மைண்டில் வச்சு தான் நீங்கள் கோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து லூப்பிங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூசேஜ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லூப்பிங்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. வென் யூ ஹேவ் அண்ட் ஏதாவது வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஏதாவது மெத்தட்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது இந்த அரேயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த செக் பண்ணுறதா அது வேல்யூ. ஸோ அரே ஆஃப் 1 இருக்கா, அரே ஆஃப் 2 இருக்காங்கிறத வேல்யூ. அதுக்கு இப்படி ஒரு லூப்பிங் போனால் எனக்கு ஸ்பேஸும் நிறைய எடுத்துக்கும், டைமும் நிறைய எடுத்துக்கும். இதை வந்து நான் எப்படி பண்ணலான்னா இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற ஒரு மெத்தடாலஜி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது இன் அரே டேட்டா ஸ்ட்ரக்சர். அது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அரேயில் எந்த இடத்துல இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு நிகரான ஒரு மெத்தட் இருக்குது, அது மூலமாகவும் அவுட்புட் கொண்டு வர முடியும்னா ப்ளீஸ் ட்ரை யூஸிங் இட். பிகாஸ் உங்களுடைய இப்போ கோடோட சைஸ் ரெடியூஸ் ஆகுது, ஸோ ஆப்வியஸ்லி ஸ்பேஸ் கம்மியாகுது. லூப்பிங்லாம் போகும்போது மெமரி யூசேஜ் இருக்கும், டைம் எடுத்துக்கும். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் சிம்பிள் கோடிங். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்டிமைஸ்டு கோட்ஸ். ஹாவ் ப்ராக்டிஸ் ஆஃப் ரைட்டிங் மோர் ஆப்டிமைஸ்டு கோட்னா எதுனா த கோட் விச் ஹேஸ் லெஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. எந்த ஒரு கோட் வந்து ரொம்ப கம்மியான டைமும் கம்மியான ஸ்பேஸும் யூஸ் பண்ணுதோ அதுதான் ஆப்டிமைஸ்டு கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ரைட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் சொல்யூஷன், இந்த மாதிரி கொண்டு போகலாம். இப்போது நீங்கள் நினச்ச சொல்யூஷனை எந்தெந்த லாஜிக்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாருங்கள். அதிலிருந்து பிக் தி பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு மெத்தட், அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா யூ ஹாவ் டு ரிசர்ச் ஆன் வேரியஸ் மெத்தடாலஜிஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் தி லாஜிக். ஸோ லேர்னிங் ப்ராசஸ் நிறையவே இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் சின்டெக்ஸ் லேர்ன் பண்ணி அப்படியே கோடிங்க்கு வர்றதுங்கிறது சுத்தமாக வந்துட்டு வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும். வேரியஸ் மெத்தட். ஒரு கொஷினுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஒரு ப்ராப்ளம்க்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஆனால் த பெஸ்ட் சொல்யூஷன் எது அப்படின்னா விச் யூசஸ் லெஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதுதான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணணும். ஸோ எஃபிஷியன்ட் கோடிங் அண்ட் ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நாட் பீயிங் அப்டேட்டட். டெக்னாலஜி வந்து எப்படி போயிட்டுருக்கு தெரியுமா? இனோவேஷன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அது ஒரு 5-10 இயர்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெக்னாலஜி வரும். ஸோ ஒரு டைம் கேப் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த 1 டிகேடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1-2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி இப்போ அவுட் ஆஃப் டேட்டில் போயிட்டுருக்கு. அது யூசேஜே இல்லாமல் போகிற அளவுக்கு ரேப்பிட் டெவலப்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கோடிங் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அந்த கோடிங் ஆர் அந்த இதுக்கு தேவைப்படக்கூடிய ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன, ரீசெண்ட் மெத்தடாலஜி என்னங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் தி curiosity in learning new things. ஸோ அப்டேஷன் இன் டெக்னாலஜிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ ஆல் தீஸ் காமன் மிஸ்டேக்ஸ் எல்லா ஃப்ரெஷர்ஸுமே பண்ணுவோம் அன்னோயிங்லி. பிகாஸ் நம்மளுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எரர்ஸ் ஃபேஸ் பண்ணாதானே நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கோட் பண்ணுறதை ஜஸ்ட் லைக் தட் பண்ணிவிடுவோம். அதே எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்ஸ் அவங்களும் ஒன்றும் இல்லைங்க, அவங்களும் இந்த மாதிரி எரர்ஸ் ஃபேஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸ் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அடாப்ட் பண்ண ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை தான் வந்துட்டு அவங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ டு அவாய்ட் தி மிஸ்டேக்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஒரு சின்ன 10 minutes வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருக்கும். அண்ட் அவாய்டிங் ஆல் தீஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை வச்சு நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி நீங்கள் கோட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் பிகம் தி பெஸ்ட் டெவலப்பர் எவர். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் தி ஹேபிட் ஆஃப் லேர்னிங். ஒரு ப்ரோக்ராமிங் சைட்குள்ளே வந்துட்டிங்கன்னா லேர்னிங்கிறது வந்துட்டு டில் யுவர் கெரியர் வந்து ஓகே நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் யூ ஷுட் லேர்ன். அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட். ஸோ கீப் டச் வித் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் எவ்ரி டே. அண்ட் வந்து ஹாப்பி கோடிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கோட் பை நெக்ஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். தேங்க்யூ.